வாங்க நம்ம ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் மில்க் ஒண்டர் கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 முட்டை தாங்க எடுத்திருக்கேன். 5 முட்டையும் நம்ம உடச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு அது நல்லா பொங்கி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கேக் ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சுகரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அளவுக்கு நுரைச்சி பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அதாவது வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா இந்த அளவுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அதாவது வாசனையே இல்லாத ஒரு ரீஃபைண்ட் ஆயிலை வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்து அதையும் நம்ம பீட் பண்ணி அப்புறமா நம்ம பீட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப்பு மைதா மாவு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மில்க்கையும் கொஞ்சம் நம்மளுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி மில்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம பேட்டரை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பேட்டர் நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா பேட்டரை 2ஆக பிரிச்சுட்டேங்க. ஒன்று வந்து ஒயிட் கேக்கு காகவும், இன்னொன்று வந்து நம்ம சாக்லேட் கேக் மாதிரி லேயரானதாங்க ஒண்டர் கேக் பண்ண போகிறோம். அதனால் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து கோகோ பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அது வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வெண்ணிலா கேக்கு மாதிரி இருக்கும். இது 2ஐயும் மாற்றி மாற்றி நம்ம கேக் டின்னில் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு லேயர் சாக்லேட்டு, ஒரு லேயர் ஒயிட் கேக் அந்த மாதிரி ஊற்றி நம்ம ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணினேன் அவனில் 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 நிமிஷம் வச்சு இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நமக்கு கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இது வந்து டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே ஸ்பான்ஜியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. பாருங்கள், கேக்கு எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்திருக்கு. நல்ல டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். கேக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவன் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விசிலையும் பெல்ட்டையும் கழட்டிட்டு நம்ம கீழே ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் மூடி போட்டு நம்ம இதை பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.